எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருந்தது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். சட்னினாலே வீட்டில் பெரிய பஞ்சாயத்து நடக்குங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இது தேங்காய் சட்னியா அப்படிமா? இல்லைங்க, வெங்காய சட்னிங்க. ஆமாம், இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் தவிர வேறு என்ன சட்னி தெரியும் உனக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு சூப்பரான சட்னி பார்க்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வேர்க்கடலைங்க, அதே அளவுக்கு உடச்ச கடலையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக ஃப்ளேவர் கொடுக்க கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான சட்னி ரெடிங்க. நீங்கள் இதை கட்டி சட்னியாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சு கொட்டி சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கடலையும் உடச்சிக்கல்லையும் அந்த பூண்டோடையும் காஞ்ச மிளகாவோடையும் சேரும்போது அப்பாடியும் அந்த ஃப்ளேவர் இருக்கே, அவ்வளோ தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ தாங்க, சட்னி ரெடியான. நாங்கள் சுட சுட இட்லியில் அந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பாக இதை விடவே மாட்டீங்க.